வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலர் வச்சு அம்பர்லா டாப் தான் பார்க்க போகிறோம். இது கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கு. இது ட்ரிபிள் எக்ஸல். நீங்கள் கேட்டிருந்தீங்க ட்ரிபிள் எக்ஸல் எனக்கு சொல்லிக் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக நான் போடுறேன். சுற்றளவு 12 இன்ச்சு, உயரம் 16 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ சுற்றளவு எடுத்துக்கலாம். அடிப்பக்கம் திருப்பி போட்டுருங்க, உள்பக்கம் திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு சுற்றளவு பார்க்கலாம். 24 இன்ச்சு, ஒன்று சேர்த்து 25 வைக்கிறேன். நான் கொஞ்சம் பெருசாகவே பாதி 12.5 இன்ச்சு. இது லைனிங் கிளாத்து. 16 இன்ச்சு உயரம். தண்ணியில் அலசி போட்டனால லைட்டாக உங்களுக்கு சுருக்கமாக இருக்குது. அதை அயன் பண்ணி கட் பண்ணுறேன் நான். 16 இன்ச்சு உயரம் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழே 1 இன்ச்சு நம்ம அந்த ஆப்பிள் கட்டிங் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. லைட்டாக வளைச்சி விட்டுக்கோங்க. நெக்கோட அகலம் 4 இன்ச்சு வைக்கிறேன். ஷோல்டரோட அகலம் 4.5 இன்ச்சு. இது ஏன் 4 இன்ச்சுனா இப்போ ட்ரெஸ்ஸு நல்ல பெரிய ட்ரெஸ்ஸுன்றதுனால கழுத்தும் நல்லா பெருசாக தானே இருக்கும். அதனால் 4 இன்ச்சு வைக்கிறேன். நார்மலாக நம்ம 3 இல்லைன்னா 3.5 வைப்போம். இதுக்கு 4 இன்ச்சு வைக்கிறேன். ஆம்கோல் நான் 8 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வச்சு பார்க்கலாம். வச்சு பார்த்துட்டு நமக்கு ஆம்கோல் பத்தலைன்னா கொஞ்சம் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வளைவாக மார்க் பண்ணிக்கலாம். இது நம்ம இடுப்பு கம்மியெலாம் பண்ணலை. இருக்கிற அளவை நம்ம அப்படியே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். சுற்றளவு 12, உயரம் 16 இன்ச்சு, நெக்கோட அகலம் 4 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டரோட அகலம் 4.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்கோலோட உயரம் 8 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ ஆம்கோல் கட் பண்ணிடலாம். கீழே மட்டும் 1 இன்ச்சு மேலே ஏற்றி நம்ம யூ கட் போட்டு கட் பண்ணியிருக்கோம். இப்போ ஷோல்டர் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடையாளப்படுத்திக்கலாம். நான் ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுக்க போகிறேன். அதனால் ஷோல்டர் 4.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் 4.75 இல்லைன்னா 5 வைக்கணும். ஏன்னா அது உள்ளேயே நமக்கு தையலுக்கு 1/4 இன்ச்சு உள்ளே போயிடும். அதனால் இப்போ முன்னாடி குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் நம்ம கிராஸாக கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டாப்ஸில் போட்டு கட் பண்ணலாம். இது 3.5 மீட்ரு இருக்குது. இந்த வாக்கில் நம்ம போட பத்தலை. இப்படி தான் போட்டு நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்குது. தனியாக நம்ம உயரத்துக்கு தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இருக்கிறத முக்கோணமாக மடித்து போட்டுக்கலாம். கையை கடைசியில் இருக்கிற கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி தனியாக கையை கட் பண்ணிக்கோங்க. இது 3.5 மீட்ரு இருக்கனால நான் 2க்குமே தனித்தனியாக எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு மீதி இருக்கிறது தான் முக்கோணமாக மடித்து போட்டுக்கிறேன். அதாவது பாடி உயரத்துக்கு தனியாக எடுத்துகிட்டு கைக்கு தனியாக எடுத்துகிட்டேன். இப்போ இருக்கிறதான் முக்கோணமாக மடித்து போட்டுட்டு நம்ம பாடிக்கு நம்ம கட் பண்ணணும் இல்லையா. இப்போ சின்ன அளவு பெரிய அளவுலாம் கிடையாது. இதே மாதிரி தான் அளவு எடுக்கணும். நீங்கள் சின்ன சைஸ் எடுத்தீங்களாலும் சரி, பெரிய சைஸ் எடுத்தீங்களாலும் சரி, இப்போ நான் அளவு எடுத்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் அதுலேருந்து மேலே 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம முன்னாடி நம்ம கட் பண்ணிவிட்டு வரைஞ்சிருக்கோம். அதுலேருந்து உயரம் 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு உயரம் என்ன அளவு வேணுமோ அந்த அளவு வச்சுக்கோங்க. எனக்கு மொத்த உயரம் 39, மிச்சம் 23 மட்டும் வைக்கிறேன் நான். 16 இன்ச்சு நமக்கு இதில் உயரத்தில் போயிடும் இல்லையா. மீதி உள்ளதை மட்டும் நான் கீழே வைக்கிறேன். இப்போ வரைஞ்சதுலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி கட் பண்ணிக்கலாம். அது எதுக்காகனா நம்ம விரிச்சோன்னா நல்லா பெருசாக வரும் உங்களுக்கு அகலம் அதனால் ஏன்னா அதே அளவு கட் பண்ணோம்னா உங்களுக்கு அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம கிராஸாக இருக்கனால நல்லா அகண்டு கொடுக்கும். அதனால் அதே அளவு கட் பண்ணக்கூடாது. 1 இன்ச்சு மட்டும் மேலே ஏற்றி கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு எக்ஸ்ட்ரா வர வாய்ப்பே இல்லை. இப்போ கட் பண்ணிக்கலாம். நம்ம சைடில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வருது. இப்போ சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சைடில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் தைக்கிறப்ப. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. பேக் சைடு நெக்கோட உயரம் 1.5 இன்ச்சு, அகலம் 3.5 இன்ச்சு வைக்கிறேன். நான் ரொம்ப பெரிய கழுத்துனால 4 வைக்கலான்னு பார்த்தேன். அப்புறமா 3 வச்சுட்டேன். நான் 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்துட்டு, நார்மலானவங்கன்னா 3 இன்ச்சு போதும். இப்போ இந்த மாதிரி 3.5 இன்ச்சு வச்சு
வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். அதாவது நார்மலாக இருக்கவங்களுக்கு நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு சரியாக இருக்கும். குண்டாக இருக்கவங்களுக்கு வந்து 3.5, ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கு 4 இன்ச்சு வைக்கணும். ஏன்னா வந்து அப்போ தான் அந்த நெக்கு வந்து கழுத்துக்கு சரியாக வரும் உங்களுக்கு. இப்போ இருக்கிறத 2ஆக கட் பண்ணிக்கலாம். கை வந்து மெஷர்மெண்ட்டு பார்க்கலாம். நமக்கு வந்து 21 இன்ச் இருக்குது. இருக்கிற அளவை அப்படியே எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா அந்த பாப்பா சொல்லுது ஃபுல் ஹேண்டு வேணும்னு சொல்லிட்டு நான் இருக்கிற அளவை அப்படியே வச்சு நான் கையோட அளவு எடுத்துக்கிறேன். 9 இன்ச்சு வருது கையோட அகலம் வந்து. உயரம் வந்து 21 இருக்குது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கை வச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆம்குள்ளே வச்சு பாருங்கள். சரியாக வருது. சரியாக வருது. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. கீழேருந்து ரொம்ப கிராஸாக கட் பண்ண வேணாம். ஏன்னா வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். உடம்பு கொஞ்சம் வெயிட்டானவங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். அதனால் கொஞ்சம் அகலம் ஜாஸ்தி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக கொஞ்சம் பிடிச்சி விட்டுக்கலாம். இப்போ கை வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு கான்ட்ராஸ்டாக நான் ப்ளூ கலர் வந்து காலருக்கு கொடுக்குறேன். இப்போ முன்னாடி கை குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த கையை வந்து நம்ம எடுத்து விட்டுடலாம். ஜாயிண்டாக இருக்கிறத எடுத்து விட்டுட்டு இப்போ கீழே கைக்கு வந்து கீழே பார்டர் வச்சுக்கலாம். இது வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். கீழே வந்து நம்ம லைனிங் கொடுத்து ஒரு தையல் போட்டு மேலே திருப்பி தைச்சிடலாம். மேலே திருப்பி அமுக்கு தையல் போட்டுருங்க. 2 தையல் போடணும். இன்னொரு தையல் போட்டுடலாம். ஏன்னா இது ஃபுல் ஹேண்டுனால நான் கீழே 1 இன்ச்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த சைடில் எல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டு நான் அகலம் வந்து 2.5 இன்ச்சு. முன்னாடி வந்து லைனிங் வச்சுருக்கோம். அதுக்கு பார்டர் கொடுக்க போகிறோம். ஏன்னா வந்து தனித்தனியாக 2க்கும் கொடுக்க போகிறோம். அதுக்கு 2.5 இன்ச்சு வந்து நான் இங்கே கட் பண்ணி வச்சுக்கோங்க. தைச்சிட்டு நம்ம அதுக்கு பார்டர் வைக்கணும். சரி, சாரி, பட்டன் வச்சுக்கலாம். நம்ம பாதி வரைக்கும் தைச்சிட்டு இப்போ அப்படியே திருப்பி மேலே அந்த தையல் வரைக்கும் திருப்பி தைச்சி விட்ருங்க. அப்படியே திருப்பி நம்ம தைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக அந்த தையல் வரைக்கும் முடிச்சா அக்யூரேட்டாக கொண்டுடுவாங்க. ஏன்னா வந்து தையலுக்கு இங்கிட்டோ அங்கிட்டோ வந்தீங்கன்னா அந்த நெக்கோட அளவு வந்து மாறி போயிடும். அதனால் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நேராக தைச்சிட்டு வாங்க. அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் வரைக்கும் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு இப்போ அதுக்கும் இன்னொரு பீஸுக்கும் நம்ம முடிச்சிடலாம். அதுக்கும் நம்ம ஒரு தையல் போட்டு மேலே திருப்பி தைச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு புரியலைன்னா நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. நான் இதுக்கு லைனிங் கொடுத்துருக்கேன். நான் லைனிங் கொடுத்து சுற்றிலும் லைனிங் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் தைக்கிறேன். கரெக்டான அளவு வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு அளவு இருந்தால் போதும். கரெக்டாக அந்த தையலுக்கு நேராக வச்சு தையல் போடுங்க. இங்கே கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு மேலே வச்சு சமமாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து அழகாக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் அமுக்கு தையல் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 சரியான அளவாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அளவாக வச்சுட்டு கீழேருந்து ஒரு தையல் போட்டுடலாம்.
கீழேருந்து தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஓப்பன் வந்து மேலேருந்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணும், இல்லை வந்து கீழே கொஞ்சம் தைச்சி விட்டுட்டு ஃபுல்லாகவே பட்டன் போட்டிக்கிற மாதிரி வேணும். இப்போ வந்து அதாவது வந்து கன்சீவாக இருக்கவங்க வந்து பால் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் மட்டும் தைச்சி விட்டுட்டு நம்ம மேலே பட்டன் வச்சு விட்றலாம். அவங்க வந்து இப்போ வெளியில் போகிறப்ப வரப்போ போட்டுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா வந்து கீழே கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு மேலே 2-3 பட்டன் வச்சிட்டிங்கன்னா கழட்டி போட்டுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இல்லை கொக்கி கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி வேணும்னா ரவுண்ட் நெக்கு கூட இந்த மாதிரி பண்ணி நம்ம அந்த குழந்தை பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி கூட நம்ம ட்ரெஸ் தைச்சி கொடுக்கலாம். இப்போ கீழே வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். ஏன்னா வந்து இது டிசைனாகவும் இருக்கும், யூஸாகவும் இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம தைச்சி கொடுக்கறது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இப்போ அந்த மாதிரிக்கெலாம் வந்து சுடிதார் தைச்சி சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து இங்கே கொக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ அப்படியே உருட்டி தைச்சிருங்க. இந்த ஆம்கோல் பைப்பிங் கொடுக்குறேன். கீழே கொடுத்தாச்சு. இப்போ ஆம்கோல் கொடுத்துடலாம். ஆம்கோல் கொடுத்துட்டு கை எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா காலர் முடிச்சுட்டு கூட நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஆம்கோலுக்குலாம் நீங்கள் பைப்பிங் வச்சு தைக்கிறனால என்னென்னா அப்படியே நமக்கு ரெடிமேடில் வாங்குகிற ஃபினிஷிங் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நான் நெக்கை அளவு எடுத்துக்கிறேன். கேன்வாஸு நம்ம கழுத்து கட் பண்ணுறதுக்கு இப்படி வச்சு பாருங்கள். 11 இன்ச் வருது எனக்கு. 11 இன்ச்சு மொத்தத்துக்கு 22 இன்ச்சு பாருங்கள். 22 இன்ச் இருக்குது. நான் பாதி 11 வைக்கிறேன். ஒயரை வந்து நான் 2ஆக மடித்து வச்சுருக்கேன். ஒயரை வந்து 8.5 இன்ச்சு, அகலம் வந்து 5 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து இதுக்கு கழுத்தோட அகலமே வந்து 3.5 இன்ச்சு, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. 5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நெக்கோட அகலம் 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுங்கள். நெக்கோட அகலம் 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுங்கள். மேலே வந்து ஓப்பன் இல்லாமல் இருக்குது, மற்ற 3 பக்கமே ஓப்பன் இருக்குது. இப்போ சைடில் வந்து 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுங்கள். இப்போ கீழே வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு கீழே நல்லா கொஞ்சம் வளைவாக போட்டு விட்ருங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு பென்சிலில் மார்க் பண்ண வரமாட்டேங்குது, டிசி கட்டி தான் வருது. அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். இப்போ தான் இந்த ஓரத்தில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதில் வச்சு பாருங்கள் 11 இன்ச்சு வருதான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கம்மியாக தான் வருது. இப்போ மறுபடியும் இங்கிட்டிருந்து நம்ம வச்சு பார்க்கலாம். சரியாக இருக்குது 11 இன்ச்சு. இந்த பக்கம் இருந்து வச்சு பார்க்குறப்ப சரியாக இருக்குது. இப்போ லைட்டாக கீழே மட்டும் வளைச்சி விட்டுடலாம், அவ்வளோதான். நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் வச்சு பார்த்துக்கலாம். பாருங்கள் சரியாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஒரு தடவைக்கு 4 தடவை நம்ம வச்சு பார்த்து கட் பண்ணுறதுனால தப்பே இல்லை. ஒரே தடவையில் அளந்து நீங்கள் கட் பண்ணாதீங்க. ஒரு 2 தடவைனாச்சும் வச்சு பாருங்கள். ஒன்று கூட வரும், இல்லை கம்மியாக வரும். நம்ம அவசரத்தில் வந்து அளவெடுப்போம். அதனால் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை வச்சு பார்த்து நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ நல்லா வளைச்சி கட் பண்ணிடலாம். இப்போ வந்து ப்ளூ கலரில் நான் வந்து அயன் பண்ணியிருக்கேன். அயன் பண்ணி கொஞ்சம் கிளாத்து விட்டு கட் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் நம்ம மடித்து தைச்சிடலாம். ஓடு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி உள்ளேயும் கட் பண்ணி விட்ருங்க. இதுக்கு வந்து நான் 1/2 மீட்ரு எக்ஸ்ட்ரா வாங்கினேன். இது பூனம் கிளாத்து மாதிரி இருக்கும். இந்த கலர் கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் நிறைய தடவை கேட்டிருக்கீங்க, பைப்பிங் வைக்கிறது டிசைன் பண்ணுறதுலாம் என்ன கிளாத்து அப்படின்னு. இது பூனம் கிளாத்து. பூனம் மாதிரியே இருக்கும். இது லைனிங்க்கும் எடுத்துக்கலாம், நம்ம டிசைனுக்கும் எடுத்துக்கலாம், பைப்பிங்க்கும் வச்சுக்கலாம். இது கடைகளில் வந்து கேட்டிங்கன்னா தெரியும். இந்த பேர் வந்து நான் அடுத்த தடவை கேட்டுட்டு வந்து நான் சொல்கிறேன். இந்த கிளாத்துக்கு வந்து சார்ஜர் மெட்டீரியலோ ஏதோ சொன்னாங்க, பேர் மட்டும் எனக்கு தெரியல.
கண்டிப்பாக நான் அடுத்து கடைக்கு போகிறப்ப வந்து இந்த மெட்டீரியலுக்கு பேர் என்னன்ட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இது பூனம் மெட்டீரியல் மாதிரி கொஞ்சம் நல்ல திக்காக இருக்கும் கனமாக. அது வந்து பைப்பிங்க்கு இந்த மாதிரி நெக்கு டிசைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ இந்த கீழே மேலெல்லாம் பைப்பிங் கொடுக்க பார்டர் கொடுக்க எல்லாத்துக்குமே இந்த கிளாத் யூஸ் ஆகும். இது மீட்டரே நமக்கு 50 ரூபா தான். அரை மீட்ரு எடுத்திங்கன்னா போதும் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு. இப்போ கொஞ்சம் மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன் நான். மேலே ஏற்றி மார்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கீழே ஓப்பனாகவே இருக்கட்டும். அது வந்து நம்ம ரெண்டையும் தனித்தனியாக தைச்சிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி காலர் வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டு போயிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்போ உள்பக்கம் வந்து நல்லா கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டது வந்து அது வாய்ஸ் வந்து டபுளாக கேட்குது. அது வந்து என்னன்றது தெரியல. சப்போஸ் நீங்கள் வாய்ஸை கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதுக்கு நெக் டிசைன் வந்து நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. அது ஏன் அப்படி வந்துச்சுன்னு தெரியல. சின்ன கவனக்குறைவுனால அந்த மாதிரி வந்துச்சு. இனிமேல் அந்த மாதிரி வர நான் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இப்படி வீடியோ போட்டாங்கன்னா நிறைய தடவை கமெண்ட் பண்ணிங்க, நிறைய பேர் சொல்லிட்டுருக்கீங்க. அது வந்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி விட்டுறலாம். கண்டிப்பாக சென்டர் மார்க் பண்ணணும். சென்டர் மார்க் பண்ணி இப்போ தனித்தனியாக தான் இருக்க வந்தது. முன்னாடி மட்டும் நம்ம கொஞ்சம் தையல் போடாமல் வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ அதை தனியாக அடிப்பக்கம் வச்சு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். அதாவது கேன்வாஸ் வச்சு அயர்ன் பண்ணணும் பார்த்தீங்களா? அது வந்து மேலே வரணும். கேன்வாஸ் இல்லாமல் நம்ம கிளாத் எடுத்துக்கோம் இல்லையா? அது வந்து அடியில் நீங்கள் வச்சு தைக்கணும். 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தைச்சிருக்கோம் இல்லையா? அது வந்து அடியில் வச்சு தைக்கணும். கேன்வாஸ் இருக்க கிளாத் வந்து மேல் பக்கம் வரணும். அதில் தானே நம்ம மடித்து ஓரத்தில் நம்ம ஓடு தையல் போட்டிருக்கோம். அதுதான் வந்து உங்களுக்கு மேல் பக்கம் வரணும். இப்போ அப்படியே கரெக்டாக நீங்கள் அடையாளப்படுத்திக்கோங்க. சென்டரில் அடையாளப்படுத்திட்டு அப்படியே பொறுமையாக வச்சுட்டு வாங்க. சென்டரில் அடையாளப்படுத்தியிருக்கோம்ல, அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. எனக்கு சரியாக இருக்குது. இப்போ லாஸ்ட் வரைக்கும் தைச்சிட்டு போயிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முடிக்க போகிறோம் காலரு. இப்போ அந்த ரெண்டையுமே விரிச்சு விட்ருங்க. தனித்தனியாக விரிச்சு விட்டுட்டு தைங்க. அப்போ வந்து நம்ம அடுத்து நம்ம திருப்பி அதை தச்சு விட்டுட்டு நம்ம வந்து மறுபடியும் மேலே வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ரெண்டையுமே விரிச்சு விட்ருங்க. நம்ம வந்து இப்போ கொஞ்சம் தூரம் நம்ம தையல் போடாமல் இருந்தோம் இல்லையா? அதை அப்படியே தையல் போட்டுடலாம். தையல் போட்டுட்டு திருப்பி தைச்சிக்கலாம். நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கட்டரை வச்சு கட் பண்ணி விட்டு இப்போ 2 பக்கமும் அதே மாதிரி தைச்சி விட்ருங்க. தைச்சி விட்டு இந்த பிசுறெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டு நம்ம அந்த ஓரத்துலேயே தையல் போட்டுடலாம். தைச்சாச்சு. நான் அதுக்கு தான் சொன்னேன், தனியாக நம்ம விரிச்சு விட்டுட்டு தைக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு கரெக்டாக அந்த கார்னர் வந்து சரியாக இருக்கணும். உங்களுக்கு மேலே கீழே எல்லாமே சரியாக இருக்கணும். இப்போ அப்படியே வச்சு நம்ம தையல் போட்டுடலாம். அந்த தையலுக்கு நேராக நம்ம அந்த மேல் பீஸை வச்சு அப்படியே தைச்சிட்டு வரலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. தைச்சி முடிச்சுட்டு அந்த ஓடு தையல் போட்டிருக்கோம் இல்லையா?
அதை பிரித்து விட்டுருங்க. பிரித்து விட்டு மேலே ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபுல்லாக நம்ம முடிச்சிடலாம். முடிச்சுட்டு ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். காலர் முடிஞ்சிச்சுனாவே ட்ரெஸ்ஸே முடிஞ்ச மாதிரி தான். ஏன்னா நமக்கு எல்லாம் சைடில் ஆம்கோல் கீழே எல்லாமே பைப்பிங் வச்சுட்டோம். அடுத்து நம்ம கீழே ஸ்கர்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு சைடு தையல் போட்டு கை ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் வேலை இருக்குது. ஏன்னா காலர் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது கரெக்டாக நம்ம வெட்டி அதை தைச்சி அதை ஃபினிஷ் பண்ணுறது கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கும். மற்றபடி நமக்கு கீழே எல்லாம் ஜாயின் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். இப்போ கரெக்டான முறையில் நம்ம கலர் வச்சாச்சு. சுற்றிலும் அந்த எட்ஜிலே தையல் போட்டுவாங்க. நம்ம ரெடிமேட் ட்ரெஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த எட்ஜிலே தையல் போட்டுவாங்க. நீங்கள் நினைக்கலாம் ட்ரிபிள் எக்ஸலுக்கு ஒரு மாதிரி, எக்ஸலுக்கு ஒரு மாதிரி, அப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். அப்போல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சுற்றளவு எடுங்க. சுற்றளவு எடுத்துகிட்டு உங்களுக்கு உயரம் எவ்வளோ தேவைன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப குட்டையாக இருக்க பொண்ணுங்களுக்கு 15 இன்ச்சு பாடி உயரம் போதும். கொஞ்சம் ஹைட்டாக இருக்க பொண்ணுங்களுக்கு 16 இன்ச்சு பாடி உயரம் போதும். அப்புறமா நீங்கள் நெக்கோட ஒல்லியாக இருக்கவங்களுக்கு 3 இன்ச்சு அகலம். நல்லா கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களுக்கு 3.5லேருந்து 3.25 இன்ச்சு வச்சுக்கலாம். வச்சுட்டு உயரம் 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. கழுத்து இது கொஞ்சம் பெருசாக இருக்கனால பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம தலைவலி தான் போட போகிறோம். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஓப்பன் தேவையான அளவு வச்சுக்கோங்க. எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே அளவுங்கிறது ஒரே மாதிரி தான் எடுக்க போகிறோம். சைஸு மட்டும்தான் சின்னது பெருசு. நீங்கள் கேட்குறீங்க 36 இன்ச்சுக்கு சொல்லி கொடுங்க ப்ளவுஸு அப்படின்னு கேட்குறீங்க. சாரி தொண்டை கட்டிக்கிச்சு. 36 இன்ச்சு சொல்லிக் கொடுங்க, 34 இன்ச்சு சொல்லிடுறேன். எல்லாத்துக்குமே சுற்றளவு, உயரம், முன்பக்கம் உயரம் எல்லாமே அளவு எடுக்கிறது ஒரே மாதிரி தான். சைஸ் வேணால் மாறி இருக்கலாம். இந்த சைஸுக்கு ஒரு மாதிரி, அந்த சைஸுக்கு ஒரு மாதிரிலாம் அளவு எடுக்கணுன்றது கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அளவு எடுக்கிறது எல்லாத்துக்குமே வீடியோவில் போடுறாங்க. இந்த சைஸுக்கு இப்படி எடுங்க, இந்த 40 சைஸுக்கு இப்படி எடுங்க அப்படிங்க. மொத்தத்தில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம். சைஸ் மட்டும்தான் மாதிரி இருக்குது. சரிங்களா? நீங்கள் அது மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அளவு எடுக்கிறது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நம்ம சுடிதாருக்காக இருக்கட்டும், அது சேம். அதில் என்ன அளவு இருக்கோ அதுவே தான் நம்ம வைக்க போகிறோம். ப்ளவுஸில் அதில் என்ன அளவு இருக்கோ அதே தான் வைக்க போகிறோம். மற்றபடி மாற்றம்லாம் கிடையாது. அந்த நெக்கோட அகலம் இது வேணால் மாறும், உயரம் அந்த மாதிரி வேணால் மாறும். மற்றபடி எல்லாத்துக்கும் நம்ம ஒரே மாதிரி தான் அளவு எடுக்கணும். இப்போ கீழே பார்டர் கொடுத்துடலாம். உயரம் நம்ம கீழ் உள்ள ஸ்கர்ட்டும் மேலே உள்ளதும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ கீழே பார்டர் கொடுத்துடலாம். மேக்ஸிமம் எல்லா டாப்ஸ்க்கும் இந்த மாதிரி கீழே பார்டர் அதே கலரில் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம ரெடிமேடில் வாங்குற மாதிரியே இருக்கும். இந்த ட்ரெஸ் எல்லாம் கண்டிப்பாக கண்டே பிடிக்க முடியாது நம்ம தான் தைச்சோம் அப்படின்றது. எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்காது இதில். இதே மாதிரி நீங்களும் தைச்சி உங்கள் பசங்களை அசத்தணும்னு தான் நானும் நினைக்கிறேன். இப்போ கீழே நான் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு கீழே ஸ்கர்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஏன்னா எல்லா டெய்லராலையும் முடியாதுன்னா எதுவுமே இல்லை. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் வேணும். இந்த மாதிரி 4 இன்ச்சுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ சரியாக வரும் உங்களுக்கு. நான் சொன்னேன் 1 இன்ச்சு மேலே ஏற்றி தான் கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துங்க. இப்போ நான் தைக்கிறப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்களுக்கு அளவு இந்த பக்கம் எக்ஸ்ட்ராவே வராது. ஸ்கர்ட்டு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சென்டர் மார்க் பண்ணது முதற்கொண்டு எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் நிறையா டைம் கட் பண்ணி தைச்சனால தான் அது அதே அளவு நம்ம வெட்டணும்னா எக்ஸ்ட்ரா ஆயிடுது. இங்கிட்ட 1 இன்ச்சு அங்கிட்ட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பப்பரப்பான்னு போயிடுது. அதனால தான் நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன். 1 இன்ச்சு மேலே ஏற்றி தான் வரையணும், இறக்கி கட் பண்ணாதீங்க, அதே அளவு கட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. பாருங்கள் சரியாக இருக்குது. இப்போ 2 பக்கமும் கரெக்டாக இருக்குது. இந்த ப்ளூ கலரில் தையல் விழுந்தால் நல்லா இருக்காதுன்ட்டு தள்ளி வச்சு தையல் போட்டிருக்கேன். இப்போ பட்டன் வச்சிடலாம். நான் அதில் எல்லோ கலர் மரக்கலர் பட்டன் வைக்கிறேன். நல்லா தைச்சி விட்றேன். ஏன்னா இந்த மாதிரி பட்டன் வைக்கிறது நமக்கு ரெடிமேட் ட்ரெஸ் தான் அப்படி இருக்கும். ஆனால் அதோட ஃபிட்னஸ் எல்லாமே நம்ம அளவெடுத்து தைக்கிறதுல செமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக தைச்சி பழகுங்க. அடுத்தடுத்து காலர் நெக் டிசைன் வேறு மாதிரியில் உங்களுக்கு நிறையா சொல்லித்தரேன்.
என்ன நிறைய சொல்லித்தரணுன்னு தான் ஆசை. சில நேரம் வந்து வேலைகள் அதிகமாகிறதுனால நிறைய போட முடியல. ஆனால் சீக்கிரமே கண்டிப்பாக டெய்லியும் 2 வீடியோனாச்சும் போட்டுடணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இதே மாதிரி நீங்களும் தைங்க. இதுக்கு நாட்டுலாம் இது கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு நாட்டு வச்சு கட்டணும்னு ஆசை வரவும் அதை மறுபடியும் வாங்கி இந்த ஃபுல்லாக கீழே பிரித்து விட்டுட்டு ரோப் சொருவி விட்டு அதுக்கப்புறம் நாட்டு பண்ணி கொடுத்தேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்க ஆசைப்படுதுங்க. கேட்டதுக்கு வேணாம் நாட்டு அப்படின்ட்டாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து எனக்கு நாட்டு வேணும் அப்படின்னாங்க. அப்புறம் கிளாத் எடுத்து வச்சுருந்தனால இந்த அங்கன மட்டும் அந்த பிரித்து விட்டு ரோப்புக்குள்ளே சொருவி விட்டு ஃபுல்லாக பிரிக்காமல் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தேன். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.